ஹாய் கள்ளிக்கட்டுக்குள் ஃப்ரெண்ட்ஸ். மழை பெய்யுதுன்னு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஒரு பக்கம் லீவ் கிடைக்கும், வீட்டில் ஹாப்பியாக பிடிச்சதை சாப்பிடலாம். ஆனால் மாடி தோட்டம் வச்சுருக்கவங்களுக்கு ஒரு கவலை, மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாம் வீணாயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஓயாமல் மழை பெஞ்சாலும் மாடி தோட்டம் வச்சுருக்கீங்கன்னா பயப்பட வேண்டாங்க. மழையில் சத்துக்கள் வீணாக போனாலும் திரும்ப அந்த தொட்டி மண்ணில் நுண்ணுயிர் பெருக்கத்தை அதிகப்படுத்தக்கூடிய நிறைய பயிரோக்கிகள் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிக்கலாங்க. மழை பெஞ்சு முடிஞ்சு அந்த மேல் மண் ட்ரையாக காஞ்ச பிறகு அரிசி கழனி பயிரோக்கி, ஆனியன் பீல் ஃபர்டிலைசர், இந்த மாதிரி ஏதாவது ஒரு பயிரோக்கி ஒரு கப் கொடுக்கும் பொழுது மண்ணில் நுண்ணுயிர் பெருக்கம் அதிகமாகி திரும்ப சத்துக்கள் கிடைக்கும். தேவைப்பட்டால் நீங்கள் உயிர் உரம், பயோ ஃபர்டிலைசர், மண்புழு உரம் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். அரிசி கழனி பயிரோக்கிங்கிறது எப்படி தயாரிக்கணுங்கிறது நம்ம களிக்காட்டுக்கோயில் சேனலில் நேச்சுரல் ஆர்கானிக் ஃபர்டிலைசர் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. அரிசி கழனி, புளிச்சமோர், தயிர், அப்படி இல்லைன்னா அரிசி மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். மண்ணில் நுண்ணுயிர் பெருக்கம் அதிகமாகும். சும்மா ஒரு கப் கொடுத்தீங்கன்னா போதும். அதில் ஆனியன் பீல் ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா அது ஆனியன் பீல் ஃபர்டிலைசராக மாறும். அதுதான் இப்போ நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ ஏதாவது ஒரு உயிர் உரத்தை கொடுத்து நம்ம இழந்து போன அந்த மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்களை நம்ம காப்பாற்றிடலாம். பார்த்தீங்களா, அரிசி கழனி புளிச்சமோரில் ஆனியன் பீல், அதாவது வெங்காயத்தோலை ஊற வச்சுருக்கேன். இதை நான் கொடுக்க போகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், தொடர்புடையர்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.